கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பாடுவதற்கு குடும்பத்தின் சார்பில் நாங்கள் அருமையான பேராயர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். மாத்திரமல்ல போதகர்களான அனைவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு ஆயர் குடும்பமாக மாறிவிட்டபடினாலே குறிப்பாக பேரர் ராஜ்குமார் அவர்கள், முன்னமாக விசுலா அவர்கள், சிப்பாவுடைய 2 பிள்ளைகளும் ஆயர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டது. அவருக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாத்தியம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே அந்த ஒரு பெருமிதத்தோடு அவர் எங்களையும் அப்படித்தான் உருவாக்கிறார். எங்களுக்கு அதிகமாக ஒரு நல்ல ஒரு முன்னோடியாக அவரை கொடுத்து சொன்ன பாட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் சொல்லாமல் இருக்கிறதில்ல. அவர் ஒரு பாண்ட் சேலஞ்ச் ஆக்சுவலாக அவர் பிறப்பிலே ஒரு ட்ரெயிலர் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், தூண்டுதலாக இருக்கும். அவர் ஒரு முன்னோடியாக இருந்தார். ஆகவே அவருடைய இந்த சிறப்பான நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அவரின் சார்பாக ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். கர்த்தராமே அவர் நாமத்தை பயன்படுத்திக் கொள்வாராக. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரேன், ஆதரவு வந்தீரேன். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரேன், ஆதரவு வந்தீரேன். என்ன சொல்றேன் நீ செய்ததை எத்தனையோ கேள்விகள் ஏதேதோ ஏற்றங்கள் சொல்லவும் முடியல, சொல்லிகளே எத்தனையோ கேள்விகள் ஏதேதோ ஏற்றங்கள் சொல்லவும் முடியல, சொல்லிகளே எப்படி சொல்லி எல்லாவற்றையும் அன்புக்குரியவர்களே, நம்ம இருக்கிற பேராயர் அவர்களை குடும்பத்தின்
சார்பாகவும் திருவள்ளூர் குருசேகரம் கௌரி நினைவாளர் சார்பாகவும் அப்போதே நாங்கள் வாழ்த்தி வழங்குகின்றோம். ஐயாவுக்கு இந்த நேரத்தில் வருவதற்காக ஒரு சிறப்பு வரவேற்பை குடும்பத்தார் செய்தியில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்தியில் வந்திருக்கின்ற இந்திய சுவிசேஷ இயக்கத்தை சார்ந்த தன்னுடைய தலைவராக இருக்கின்ற திரு சமுதிர பாண்டியன் ஐயாவுக்கு முன்பாக அழைக்கின்றேன். அவர்கள் ஜெபிக்கும்படியாக குடும்பத்துக்கு ஆதரவாக கடவுளுக்கு மன்றாடும்படியாக நம்மோடு அழைக்கின்றேன். அன்பின் தகவல்கள் வருஷங்களில் நன்மையாய் முடிச்சிருக்கிறோம். உடைய பாதை மெய்யாய் முடிகிறதா எங்களுடைய அன்பு தரப்பான ஐசத்தோடு இத்தனை ஆண்டுகள் குடிக்கொண்டிருந்தார். இத்தனை ஆண்டுகள் சென்னை பேராயத்தோடு இணைந்து பரிசீலிக்கிறோம். சென்னை பேராயத்தோடு அநேக மக்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தன் மக்களை அர்ப்பணித்து வழியில் தன் தரப்பான இந்த நேரத்தில் கூட நடத்தின அவர் வாழ்ந்த நாட்களுக்கு அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அவரை பிரிந்து தவிக்கும் அவருடைய அந்த பிள்ளைகளுக்கு கருத்தையும் பேராயராக பேராயர்கள் குருவானவர்களாக பேராயர்கள் மக்களாக நாங்கள் ஆராய்ச்சி வருகின்றோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீ அவர்களை ஆராய்ச்சின அவர் இல்லாத வெற்றிடத்தை நீ நிறைவேற்றாக தகர்த்தன. கோதுமை மணியாளர்கள் நிலத்தில் வந்து சாகாவிட்டார் கனி கொடுக்க மாட்டாரை போல ஒரு விஷயத்தில் அவர் விட்டு சென்ற நல்ல காரியங்களை அதை தொடர்ச்சியாக நடைபெற நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் செய்ய ஆசைப்படுகிறேன். உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருக்கிறோம். இந்த ஆறாவது முழுவதும் இருக்கிறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் சுரேஷ் முனைச்சவர்கள் தகர்த்தனர். ஆமாம். நன்றி. நம்மத்திலே வருகின்ற திரு ஆனந்த ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய அனுபவ சாட்சியை நம்மோடு பகிர்ந்து கூட அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து குடும்பத்தினுடைய பேர பிள்ளைகள் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார். ஆலயத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கும் பேராய அவர்களுக்கும் அருள்பணி ஆயர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் அவர் என் தாழ்மையான வணக்கத்தை சொல்லி ஓரிரு வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் அவர் என்னுடைய முதல் ஆசிரியராக வரும்பொழுது அவர் எனக்கு எச்சம். அவர் நான் வருவதற்கு முன்பாகவே அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார். டீச்சர் ட்ரைனிங் படி நான் அவருக்கு முதல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் பற்றி சொல்கிறேன்னா, இப்போ நமது நேரம் இல்லை, நல்லவர் வல்லவர் எல்லாம் செய்ய வல்லவர், அது மட்டுமில்லை ஆற்றல் மிக்கவர், முடியாது என்ற வார்த்தைக்கு அவரிட இல்லை எல்லாம் முடியும் என்ற தன்னம்பிக்கை உடையவர். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்று அநேக வளர்த்து விட்டிருக்கிறார். இன்று ஹைகோர்ட்லையும் வேலை செய்கிறாங்க, எல்லா ஸ்கூல்லையும் ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க, ஆயிரம் இருக்கிறாங்க. அவர் வளர்த்த அவர் ஆயிரம் பேசும்போது அது சில உண்மையான வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. அவர் ஸ்கூல் வீட்டில் நிறைய ஷோவெல்லாம் இருக்காது, புக்ஸுக்கு நிறையா இருக்கும், அது ஆங்கில புக்கு தான் இருக்கும். அவர் என்ன போயிட்டு மெசேஜுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுன்னு சொன்னால் இங்கிலீஷ் புக்கில் எடுத்து அருமையான விளக்கங்களை கொடுத்தார். அவர் ஏற்படுத்திய நல்ல ஆசிரியர்கள் அதிகம் இருக்கிறார்கள். அவர் சொல்லிவிட்டால் அது அப்படி நடக்கும். அவர் அதாவது யாரை எப்படி எந்த நிலையிலே மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லினால் அவர் நிலைத்திலே செய்து முடிப்பவர். குறிப்பாக நாகலாபுரம் சேகரம் என்பது ஊத்துக்கோட்டை,
வெங்கடத்தூர், பிச்சாட்டூர் போன்ற அநேக பாஸ்டர்கள் அவர்களாக இருக்கும்போது அவர் ஊழியம் செய்தார். அவர் தொடர்ந்து செக்ரட்டரி அவர் தான். ஒருவேளை கண்டிஷன் 3 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றம்னா அவர் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க. அவர் ஜெயிச்சு வந்தாலும் இவர் தான் பொறுப்பேற்று நடத்துவார். அவர் உபசரிப்பு மிக முக்கியமானது. ஆயிரங்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லிடுவார் எங்கள் வீட்டில் தான் சாப்பாடுன்னு சொல்லுவார். சாப்பாடு வீட்டில் இருந்தால் இல்லையான்னு அதை கேட்க மாட்டார். போயிட்டு அவங்க வீட்டில் சொல்லுவார், அக்கா கிட்ட சொல்லுவார், நான் சாப்பாடு சொல்லிட்டுக்கிறேன் செய்யணும்னு சொல்லுவார். பரிமாறுவதில் அவர் வல்லவர். அதாவது சாப்பாடு பரிமாறின அக்கா வந்து வச்சாங்கன்னா இவர் போய் அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து போட்டுருப்பார். பெரியவங்களுக்கு இருக்குதா இல்லையா? நான் சொல்றதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, அவர் வந்து அவருக்கு காசு எப்பொழுதுமே இருக்கும், இல்லை என்று இல்லை. நேராக போவார். அவர் சொல்லிட்டு, அதாவது வேதவாதத்தில் நாளைய குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு ஏற்றவர். நாளையை பற்றி மறுநாளை பற்றி அவர் கவலையே பட மாட்டார். அவர் இருந்தவரை அவர் கஷ்டமே படலை. கடவுள் அவர் அனுபவமாக இருந்தார். அதற்கு ஆதாரமாக அவருடைய பிள்ளைகள் சாட்சி. இப்பொழுது அவர் ஊழியர் என்று சொல்லும்போது அது அந்த ஏரியாவில் பார்த்தது தான் தெரியும். அவர் என்ன புக்குங்க எந்த ஒரு தலைமை கொடுத்து சொன்னாலும் 5 நிமிடத்திலே அவர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருவார். அவ்வளோ வல்லவர். அது மட்டும் இல்லை, டீச்சிங் வந்து பாடலாசிரியர் கொடுக்க சொன்னால் அவர் கொடுக்க மாட்டார். ஜூனியர்ஸ் எடுத்து போயிட்டு இந்த ரெஃபரன்ஸில் கொடுத்து இப்படி தான் செய்யணும்னு சொல்லி அனுப்புவார். இன்றைக்கு அவரால் வளர்க்கப்பட்டவர் அநேகர் இருக்கிறார்கள். சொல்ல வேண்டாம், அநேகர் சொல்லிக் கொடு. அவர் வந்து அவர் யாருக்கும் அடங்கியும் இருக்க மாட்டார். ஆயிரம் சொல்ல போல அவர் பிளானா எடுத்தாருன்னா எப்பேர் பண்ணுறதும் பயப்படும், அந்த ஏரியாவிலே திரு ராமச்சந்திரன் நாயுடு எம்யூ அவர்கள் எல்லாம் பயப்படுவாங்க. எல்லாம் அவரு பயந்தாலும் அவர் இவரு பயப்படுவார். ஒரு திடீர்னு வந்தாரு. அவர் எப்படி எந்த விஷயத்தையும் எந்த முறையில் டேக்கல் செய்யலாம், எந்த முறையில் சமாளிக்கலாங்கிற எண்ணம் அவர் படித்தவர். அவர் வந்து அவர் போயிட்டாரு. அவர் யாருக்கையும் செய்ய மாட்டார். ஒரு பேப்பர் எடுத்து சின்ன ரிப்போர்ட் எழுதி வச்சுட்டு போறாரு. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அவர் போல மனுஷன் வச்சு நான் ஹெட்மாஸ்டர், நான் என்ன சந்திருக்கேன், ஹெட்மாஸ்டர் இல்லாத சமயத்தில் ஒரு லேடி டீச்சர் போயிட்டு எஸ்சி ஸ்கூலில் பசங்களை செருப்பாக வச்சிருக்காரு. அவர் பாரு என்ன ஆக போறாரு பாரு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு புகார் எடுத்தார். 6 மாதம் அந்த பக்கம் அந்த திரும்புது. எந்த சொல்லுன்னு யாருக்கும் ஆயிரங்களா எப்பேற்பட்ட ஆயிரம் வந்தாலும் அவரோட இணங்கியிருப்பார். அப்படின்னா அவர் அடங்கிக்கிறது இல்லை. அவரோட அவர் அன்பா செய்து ஊழியம் செய்தார். ஊழிப்பாளையம், உதப்பை, வெங்கத்தூர், வீரகுப்பம், அதே இடங்களில் எனக்கு நான் குழந்தைங்க போதே அவர் ஊழியர்கள் நான் நல்லா பார்த்தேன். அதுக்கப்புறம் செக்ரட்டரி அவர் தான். ஒருவேளை இருந்தாலும் கூட அவர் இருந்திருப்பாருன்னு தெரியல. அவருக்கு நிகராக யாரும் போட்டியிட மாட்டார்கள். அப்படி தலைமை படைத்தவர். குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கு அவர் மறைந்தாலும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் வளர்ந்தார். ஒரு பிஷப்பு, அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்டில் பிஷப்பு, வக்கீல், ஹைகோர்ட்டில் வக்கீல், நாமும் அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஹெட்மாஸ்டர் இல்லையா? இது போல அநேகர். இது இப்போ இல்லை, அதை ஊழியர் பண்ணி அவன் பிள்ளைகளுக்கு அருமையாக கற்றுக் கொடுத்தாரு. நான் சொல்றது உண்மை இல்லை, உயிர் கிடைக்காதே உண்மையாக என்ன சொல்கிறேன். அவன் பிள்ளைகள் இப்போ பாஸ்டர் இல்லை. 1985 பாஸ்டர் ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா? அவன் உட்கா வெள்ளத்தாங்க எடுத்து போட்டுக்கிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து எல்லாரும் கட்டி போட்டு வச்சு அதை எல்லாரும் அதை அனுபவிச்சு இருக்கிறாங்க. லைனாக நிற்க வச்சுட்டு பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏசு ரத்தம் சொல்லிட்டு அந்த ஊரில் வருவார். அந்த ஒரு வளர்ச்சியை வளர்த்தவர் தான் அவர். அப்படியே வளர்ந்த அவர் ஆசைக்கேற்ற அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு 6 ஆயர்கள் இருக்கிறார்கள்.
இன்னைக்கு வந்து அவர் நல்லவர் என்பதற்கு இன்னும் பிஷப்பையாவுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. எல்லாத்தையும் கற்பட்டு இந்த 1000 குடும்பங்களை தாங்க வேண்டும். அவருக்கு ஆதரவு கொடுக்கப்படுவது ஆயிரம் பிஷப்பையாவோட பருவத்தில் இருக்க பேசப்பட்ட நிறைய பேசலாம். ஆனால் நேரத்திலே வாய்ப்பளித்த ஆயிரம் நன்றி சொல்லுங்கள். திருமறை பாடம் படிக்க கேட்போம். நமக்கு வந்திருக்கின்ற திரு ஜான்சன் அவர்கள் திருமறை பாடம் படிப்பார். திருமறையின் பகுதி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 முதல் 18 முடிய இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவரோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேர்ச்சிக் கொள்ளுங்கள் என்பதை அருள்வரைக்கு ஆயத்தமாக நமக்கு வந்திருக்கின்ற குடும்பத்தினுடைய நெருங்கிய உறவினர் திரு சிகாமணி அவர்கள் ஜெபிக்கின்ற நம்முடைய கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள கடவுளே, உங்களை துதிக்கிறோம், ஆண்டவரே, வணங்குகிறோம், போற்றுகிறோம். இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருந்தவரே. நாளிலும் கூட அருமையான எங்கள் சகோதரர் திருவாளர் ஐசக் அவருடைய இழப்பு நிமித்தமாக இந்த ஆறுதல் ஜப கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர்களை தோற்றுகிறோம். அவருடைய கடவுளே, அவர்களுக்கு ஆறுதலாக குடும்பத்திற்கு ஆறுதல் தகவலாக அநேக அவர்களை குறித்து சாட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். தோற்றுகிறோம். இப்பொழுதும் கடவுள்
அவருடைய வார்த்தையின் மூலமாக ஆதரவு கொடுப்பதற்காக உங்களுக்கு நன்றிகள் இருக்கிறோம். வந்திருக்கிற ஆயிரம் பெருமக்களுக்காக, உறவின் மக்களுக்காக, எங்கள் பேராயத்தினுடைய பேராயர்களுக்காக கொண்டாடுகிறோம். தொடர்ந்து இந்த கூட்டத்தை நீர் சிறப்பித்துக் கொடுக்கவும் உங்கள் தூய பிரசன்னம் இந்த கூட்டம் முழுவதும் முடிவடையிலும் இருக்க நான் செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசு நமக்காக வருவதாக. உங்களுக்குள்ளே வந்திருக்கின்ற ஆயிரம் பெருமக்களாகிய அனைவரையும் வேணுமாக கௌடி நினைவு திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் பயனுள்ள வகையிலும் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஆறுதல் அளிக்கின்ற வகையிலும் நம்மோடு பங்கு பெற்றிருக்கின்ற ஜேக்கப் செல்வன் அவர்கள் இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். திருச்சபை சென்னை பேராயத்துடைய பேருந்து அறிவர் ஜார்ஜ் ஸ்டீபன் ஐயா அவர்களே, மரியாதைக்குரிய ஆயுள் பெருமக்களே, அன்புக்குரிய இறை மக்களே, அன்பு குடும்பத்தாரே, உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு கடவுளாகிய பிதா குமாரன் பரிசுத்த திருப்பெயராலே என்னுடைய வணக்கத்தையும் இந்த ஸ்தோத்திர ஆர்வம் ஜெபம் கொடுத்ததை ஆண்டவரை இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாய்ப்பளித்த பேராயர் ஸ்தலம் போதகர் அன்பு குடும்பத்தாருக்கு நன்றியையும் தெரிவித்து வாசிக்கப்பட்ட திருக்குறள் அடிப்படையிலே காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டவனாக உள்ளத்தில் பதியும்படியாக 3 கருத்துக்களை பதிவு செய்து இடம்பெற நான் விரும்புகின்றேன். இந்த நாளின் இந்த ஸ்தோத்திர ஆர்வ ஜெப கூட்டம் 12:30 மணிக்கு துவங்கினது. இன்னும் நன்றி அறிதலோடு கூட 2 மணிக்கு நிறைவு பெறும் நான் நம்புகின்றேன். துவக்கத்திலே அருள் திரு சாலமன் ராஜ்சேகர் அவர்கள் காலச்சட திரு ஐசக்கையாவுடைய வாழ்விலை கண்டவைகளை கேட்டவை சாட்சியாக இருந்து கொண்டார்கள். நிறைவாக திரு ஆனந்தராஜ் அவர்கள் அவரோடு கூட நெருங்கி பழகின காரியங்கள் ஏற்பட்ட காரியங்களை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். திரு ஐசக்கையாவுடைய கூட்டத்திலே இந்த அடக்காதலே பலர் பேசினார்கள். இதனாலே என்னுடைய பார்வையிலே இங்கு நடைபெற்ற ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தை 3 கண்ணோட்டங்களில் நான் பார்க்க விரும்புகின்றேன். முதலாவதாக இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஸ்தோத்திர ஜெப கூட்டம். ஒரு சிலர் யோசிக்கலாம், எங்கள் துன்பத்தின் மத்தியிலே என் கண்ணீரின் மத்தியிலே கவலையின் மத்தியிலே எப்படி இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த முடியும்? குடும்பத்தை அன்பு தாய் யோசிக்கலாம், இத்தனை ஆண்டுகள் என் கணவரோடு கூட வாழ்ந்து விட்டேனே, இனி அவருடைய பிரிவு நான் மறிக்க வரை என்னை உறுதி கொண்டிருக்கவே என்று யோசிக்கலாம். குடும்பத்தின் 5 பிள்ளைகள் எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி எங்களை அன்பு தகப்பனார் இன்று சமுதாயத்தில் ஒரு நிர்ணயிக்கப்பட்டு வைத்திருக்கின்றாரே, எப்படி இவருடைய தகப்பனாருடைய பிரிவை நாங்கள் எங்களாலே தாங்கிக் கொள்ள முடியும் என்று யோசிக்கலாம். இப்படி உறவின் அடிப்படையிலே, இரத்த கலப்பின் அடிப்படையிலே பேரப்பிள்ளைகளாக, உடன் பிறந்தவர்களாக, உறவினர்களாக, உடன் விசுவாசிகளாக இந்த நாளில் நீங்கள் மனித தன்மையிலே நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் துவக்க முதல் இறுதி வரை பேசியுடைய அந்த சாட்சியை நீங்கள் கூர்ந்து கவனித்திருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் திருவாள் ஐசக்கோட வாழ்விலை பாராட்டின கிருபைக்கு அளவே கிடையாது. 81 ஆண்டுகள் வாழ்கின்ற ஒரு பேச்சை இறைவன் அவருக்கு கொடுத்தார். அந்த 81 ஆண்டிலே திரு GSM அவர்கள் குறிப்பிட்ட வண்ணமாக 9 ஆண்டுகள் அவர்கள் கை கால் இழந்து பேரலைஸ் அட்டாக் ஏற்பட்ட அவர்கள் படுத்த படுக்கையாக, குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக அவர் ஒரு குழந்தையை போல கட்டிலின் மீது கிடத்தப்பட்டு கிடந்தார். அன்பு தாய், அறுவை பிள்ளைகள், அவர் ஏறெடுத்த பணிவிடைகள் ஏராளம், பல ஆயிரக்கணக்கான பணங்கள் செலவழிக்கப்பட்டது. திருமலை சொல்லுகிற சங்கீதக்காரர் சொல்கின்றார், கர்த்தர் நல்லவர், அவர் நல்லதையே செய்தார். குருடைகளில் ஒரு சிலர் யோசிக்கலாம், தாயும் சரி பிள்ளைகளும் சரி, அப்படியே அவர் கட்டில் கிடைத்து அவருக்கு நாம் பணிவிடை செய்து கொண்டே இருக்கலாம், அவரை பார்த்து கொண்டுதான் எங்களுக்கு போதும் என்கின்ற எண்ணம் உள்ளவங்களுக்கு இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் செய்த காரியங்களை நான் பட்டியலிட்டு சொல்வேன் என்று சொன்னால்
அதுக்கு நேரம் போதாது, காலம் போதாது. சாதாரண ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்த அவர் பிறந்த இடம் வேறு, வளர்ந்த இடம் வேறு, வாழ்ந்த இடம் வேறு, பணி செய்த இடம் வேறு, மனித இடம் வேறு, அடக்க செய்யப்பட்ட இடம் வேறு, இன்று ஸ்தோத்திர ஜெபம் நடைபெறும் இடம் வேறு. வாழ்வின் சக்கர கால கட்டத்திலே அவர் 81 ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டார். ஒரு சபை ஊழியராக, சேகர் உறுப்பினராக, சேகரத்தின் அலுவலராக, வட்டார மாமன்ற உறுப்பினராக, பேராய மாமன்ற உறுப்பினராக, பல நிலைகளில் பல பொறுப்புகளை ஒரு வாய்ப்பை, ஒரு பாக்கியத்தை இறைவனுக்கு கொடுத்தார். அவருடைய படித்தர் என்று அன்றைய சமுதாயத்தில் இன்று பல நிலைகளில் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், சாட்சி சொன்ன ஒரு சிலர், அடக்காரை சொன்னவர் வேறு பலர், சொல்ல முடியாது என்று பலருக்கு குழுமி இருக்கின்றோம். இவையெல்லாம் பட்டியலிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், இதைவிட வேறு என்ன வேண்டும்? இந்த நாளில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். It is a thanksgiving prayer to our triune God. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இறைந்து உலகத்திலே படைத்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அவர் வழியாக அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இவரையும் ஒரு சாட்சியாக உலகத்தில் வைத்தார் அல்லவா? ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் குறைகள் உண்டு, நிறைவுகளும் உண்டு. ஆனால் நாம் குறைகளை பார்ப்பதை காட்டிலும் நிறைவுகளை நாம் நம்முடைய பார்வையை பார்க்கும் போது இந்த மனிதன் நம்முடைய பார்வையை மாத்திரமல்ல, இறைவனுடைய பார்வையில் உயர்ந்தவராக இருக்கின்றார். ஆகவேதான் என் செய்தியின் முதல் தலைப்பு இது இறைவனுக்கு ஏறெடுக்கின்ற நன்றி அறிவிப்பின் கூட்டம். இரண்டாவது பார்வையிலே இது குடும்பத்தின் மக்களுக்கு ஆறுதலின் சபை கூட்டம். It is not only a thanksgiving prayer to God, it is a comforting prayer meeting to the dear wife, children, grandchildren, relatives, brothers and sisters, well-wishers and believers of God. எத்தகைய பெரிய விசுவாசியாக இருந்தாலும் கூட வாழ்விலே மரணம் என்று வரும்போது ஒரு கணம் ஒரு நொடி ஆடிப்போய் விடுகின்றார். என்ன செய்வது, ஏது செய்வது? இந்த இறைவனை தான் நம்பி வாழ்ந்தேனே, இத்தனை ஆயிரக்கணக்கான பணங்களை செலவிட்டேனே, மருத்துவரை நம்பினேனே, ஆண்டவர் சுகம் கொடுப்பார், எங்கள் தகவலுக்கு கை கால் மறுபடியுமாக வந்துவிடும், நடப்பார், ஊழியத்தை செய்வார், அநேக உதவி செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்தோமே என்று சொல்லி அது உள்ளம் நினைத்திருக்கிறோம். நம்முடைய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் ஆண்டோட வழிகள் அல்ல. என்று உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கின்றானோ, ஒரு குழந்தை பிறக்கிறதோ, அன்றே அவனுடைய மரண நாள் குறிக்கப்படுகிறது. God has a purpose and a plan and a time for each and every one of us who are gathered here. ஆண்டவர் நமக்கு ஒரு குறிக்கோளை, ஒரு திட்டத்தை, ஒரு கால அளவை வைத்திருக்கின்றார். இத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்திருக்கின்றார். ஆங்கிலத்தில் அழகான ஒரு வார்த்தை உண்டு, predestination. டெஸ்டினேஷன் சொன்னால் நாம் எங்கு தொடங்கி எங்கு புறப்பட்டு சொல்கிறோம், அது டெஸ்டினேஷன். ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், predestination. ஐசக் அவர்கள் 81 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அவர் விரும்பி இல்லாமல் இருக்கலாம், அன்பு மனைவி அருமை பிள்ளைகள் விரும்பி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திருவிழா சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய குறிக்கோளை ஆண்டவர் வாழ்விலே நிறைவேற்றினார். அவருக்கு என்று கொடுக்கப்பட்ட கால அளவு 81 ஆண்டுகள். அவர் மரித்த போது பிள்ளைகள் கதறினார்கள், அழுதார்கள். இது உலக பிரகாரமாக நாம் அனைவரும் இரத்த படைப்பினால் இணைக்கப்பட்டிருப்பதாலே அந்த பிரிவை பல நேரங்களில் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. இது இயற்கை. கண்ணீராலே தான் வெளிப்படுத்த முடிய வேண்டும் என்று அந்த கவலை கட்டாயம் கிடையாது, அவசியம் கிடையாது. ஆனாலும் இரத்த பிணைப்பு நம்மையாமலே கண்களிலே கண்ணீரை உருவோடு செய்கின்றது. ஏசாயாவிற்கு புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடத்திலே கூக்குரலிட்டார்கள், ஆண்டவரே நாங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோமே, எங்களுக்கு ஆறுதல் சொல்வார் யார் என்று சொல்லி கேட்டபோது ஏசாயாவிற்கு ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே இறைவன் இன்று ஆற்ற தேற்ற வல்லவராக இருக்கின்றார். வாசிக்கப்பட்ட 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனான பவுல் அவர் ஊழியத்தை செய்த போது ஒருவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்துக் கொண்டே வருகின்றார்கள். அப்பொழுது கேள்வி எழுப்புகின்றார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டெல்லாம் மரித்துக் கொண்டே வருகிறாரே, இவனுக்கு இவனுடைய நிலைமை என்ன, இதோடு வாழ முடிந்து விட்டதா என்று கேட்கும்போது சொன்னார், இல்லை,
இந்த தேவ வார்த்தை நான் ஒருவர் நீங்கள் தேற்று. மரணம் என்பது தோல்வி அல்ல, மகிமையின் வெற்றியை குறிக்கின்றது. மரணம் என்பது முடிவே அல்ல, மறுவாழ்வுக்கான வாயிற்படி. நாடகத்துக்கு செல்கின்றோம் அல்லது ஒரு திரைப்பட பார்க்க செல்கின்றோம், அதில் 2 பகுதிகள் இருக்கின்றது. முதல் பகுதி, 2ஆம் பகுதி. முதல் பகுதி முடியும் போது நம் உள்ளத்திலே ஆசையை கிளறிவிட்டு பார்ப்பார்கள், அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி. இடைவெளி வருகின்றது. இடைவெளி முடித்து நாம் நம்மை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு திரும்பி அமரும் போது 2ஆம் பகுதி தொடரும் போது என்ன நடக்கப் போகிறது, எங்கு முடியும் போகிறது எதிர்பார்ப்போடு வருகின்றோம். அதே போலதான் இந்த உலக வாழ்க்கை முதல் பகுதி. இடைவெளி மரணம் 2ஆம் பகுதி கடந்து சென்றிருக்கிறது. வாழ்வு மரித்தோரை குறித்து இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்வு நோக்கி எழுந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உள்ளத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இவர் வாழ்ந்து விட்டார், மறைத்து விட்டார். சரீரம் சில நாட்களே மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாக அடிந்து போகலாம். ஆனால் அவருக்குள்ளாக இறைவன் கொடுத்த அந்த உயிர், மூச்சு, ஜீவன் அவருக்குரியது, ஆண்டவருக்குரியது. ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட காயம் ஆற பல நாட்களாகும், பல மாதங்களாகும், பல வருடங்களாகும். யாராவது எந்த ஆறுதல் சொன்னாலும் அந்த வெற்றிடத்தை யாராவது நிரப்ப முடியாது. ஆகவே நான் சொல்கிறேன், இந்த நாளின் கூட்டம் இது உங்களுக்கு ஆறுதலின் சபை கூட்டம். It is not only a Thanksgiving prayer meeting, it is a comforting prayer meeting to Amma, children, grandchildren, and all relatives and well-wishers and believers in prayer. மூன்றாவது இறுதி மாற்று இந்த நாளின் கூட்டம் கூடியிருக்க நாம் அனைவருக்கும் இது உயிர்த்தெறி நம்பிக்கை உறுதிப்படுத்துகின்ற ஒரு கூட்டம். 2 Corinthians 4ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் போது அங்கு அப்போஸ்தலர் பவுல் அழகாக சொல்கிறார், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கின்றோம். இந்த அப்போஸ்தலர்களையும் வாசிக்கின்றோம். சீவாதனை கொலை செய்தீர்கள், ஆனால் ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். லெந்து காலத்தில் நாம் பிரவேசித்து வந்திருக்கிறோம். இது இறைவனால் கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம். ஏதோ ஒரு ஐசக் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அதை நினைத்துக் கொண்டிருந்தார்களே, நமக்கு ஒரு நாளிலே மரணம் உண்டு. ஆகிய நான் சொன்னேன், வாழ்ந்து மறைந்தோரை குறித்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். வாழ்வு நோக்கி எழுந்த ஆண்டவர் இன்னொரு மத்திலே உயிரோடு இருக்கின்றாரே, அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கான நம்பிக்கை நமக்கு தேவை. இதுதான் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு ஒரு நற்செய்தி. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் சொன்னால் நம்முடைய பக்தியோ, நம்முடைய விசுவாசமோ, நாம் ஏற்கிற உபவாசமோ ஆண்டவருக்கு அள்ளியில் இருக்கிற காணிக்கையோ அல்ல, நம்மை வாழ்விக்கவில்லை. ஆண்டவருடைய சொத்த இலவச கிருபை நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் எங்கு பாராட்டுகின்ற அவருடைய சொத்த இலவச கிருபை. புலவர் 3ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கும் போது அங்கு அழகாக அர்த்தம் சொல்லுகின்றார். நாம் நிர்மூலமாக இருப்பது ஆண்டுடைய சொத்த இலவச கிருபை. ஏசியாவுக்கு புத்தகத்திலே 53ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் போது வலைகளே விலகி போனாலும் மறுவலைகள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை ஒன்றை விட்டு விலகாது. சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 10 வாசிக்கும் போது ஆண்டவருடைய கிருபை மிக பெரியதாக இருக்கிறது, ஆண்டவரை நீ பாதாளத்திலிருந்து தப்புவித்து என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகின்றார். என அன்பான இது உயிர்த்தெழி உறுதிப்படுத்துகின்ற கூட்டம். இது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்ற கூட்டம் மாத்திரம் வந்து, அன்பு குடும்பத்தாருக்கு ஆதரவு சொல்லக்கூடிய கூட்டம் மாத்திரம் வந்து வந்திருக்கு நம் அனைவருக்கும் இது உயிர்த்தெழி நம்பிக்கை உறுதிப்படுத்துகின்ற கூட்டம். It is a prayer meeting which affirms resurrection, which affirms resurrection. ஆண்டவர் நம்மை போலதான் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார். ஆனால் உயிரோடு தான் இந்த லோகத்தில் உயிரோடு அசைவாடி கொண்டிருக்கிற நம்பிக்கை நிச்சயம் தான் இந்த உள்ளத்திலே வித்திடப்பட்டிருக்கிறது. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஜெபாலய தலைவராக யவீனுடைய வீட்டுக்கு சென்ற ஆண்டவர் 12 வயதுள்ள ஒரு பெண்மணி, சிறு பிராயத்தில் வாழை பிராயத்திலே அநேகித்திருக்கின்ற சூழலிலே அவருடைய கரத்தை பிடித்த ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். சிறு பெண்ணை எழுந்துரு என்று சொன்னார். கரத்தை பிடித்து தூக்கிவிட்டார், உயிரோடு எழுந்தார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தன் கணவனை ஒரு கைம்பெண், அவளுக்கு சோறுபட்ட அவருடைய ஒரே மகன் பாடையை எடுத்து செல்கின்றார்கள். ஆண்டவர் அவனை தொடவில்லை, பாடையை தொட்டார். தொட்டு அவருடைய தாயிடம் கொடுத்து, அம்மா நீ அழாதே, உன் மகன் உயிரோடு இருக்கான், இனி அவனுக்கு நீ சாகுவரை அவனுக்கு சோறு போடுவார் சொல்லி ஆண்டவர் அவனை
அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். தன் சமகாலத்து வயதுடைய லாசரு வியாதியாக கண்டு சென்றபோது வர முடியாத சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவானவர் வருகின்றார். ஊழியத்தின் பாதையை கடந்து செல்லும்போதெல்லாம் பெத்தானில் எத்தனை பேரை ஆண்டவர் சாப்பிட்டு இருப்பார், எத்தனை பேரை தங்கி இருப்பார். மார்த்தா, மரியா, லாசரோடு கூட ஆண்டவர் நெருங்கிய உறவு வைத்திருந்தார். அன்பு குடும்பம் அவர்கள். லாசர் மறைந்து விட்டார் என்று சொல்வது 4ஆம் நாளில் வந்து கல்லறைமுன்பாக நின்று லாசருவை வெளியே வா என்று சொன்னார். வெறும் வார்த்தையினாலே லாசருவை உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர். கையை பிடித்து சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பின ஆண்டவர். பாடையை தொட்டு நாயகம் இரவின் வாலிபனை உயிரோடு எழுப்பின ஆண்டவர். வெறும் வார்த்தையினாலே லாசரை வெளியே வா என்று சொன்ன ஆண்டவர் ஐசக் அவர்களையும் அவருடைய நித்திய வருகையை உயிரோடு எழுப்பார் என்பதை தான் 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், திருமணம் ஏற்பட்ட முதல் புத்தகம் இந்த தெசலோனிக்கே புத்தகம் தான். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு மரித்துக் கொண்டே இருக்கும்போது இவள் நிலை என்ன என்று சொல்லி கேள்வி எழுப்பப்பட்ட வேலையிலே இல்லை, ஆண்டவர் நிச்சயம் உங்கள் மனம் பேதலித்து போக வேண்டாம், உயிர்த்தல் உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மக்களுக்கு தைரியத்தை ஊட்டினான். அவன் சொல்லுகிறான், அந்த புத்தகத்தை எழுதும்போது கர்த்தர் தாம் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவாலயத்தோடு வானத்தில் இறங்குவார். அப்பொழுது கிறிஸ்துவின் மனத்திலே முதலாவது எழுந்திருப்பார். இந்த வாக்கியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை திருவாளர் ஐசக் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் ஒரு நாளில் இருக்கின்றோம். இந்த உலகத்தில் நான் சாகவே மாட்டேன் என்று சொல்லி யாரும் மாற்றி சொல்ல முடியாது. ஒரு பிறந்த குழந்தை மரிக்கிறது, பாவமே அறியாத குழந்தை மரிக்கிறது, தாய் தன் மார்பில் அடைத்துக் கொண்டு கதறுகின்றார், அந்த குழந்தை ஒழுங்காகவே செய்யவில்லை என்று சொல்லி. ஒரு திடகாத்திரமான வாலிபர் மரிக்கின்றார். நேற்று மாலை பார்த்தேனே, தன் உடம்பை அழகா வைத்திருக்கானே, 6 பேக்ஸ் வைத்து கட்டில காலையா இருக்கானே, அவன் மரித்து விட்டான் என்று சொல்லப்படும் போது, செய்தி வரும்போது நம்ப முடியவில்லை. இல்லை, நீ தவறாக சொல்கிறார் என்று சொல்லி வாக்குவாதம் ஏற்பட சொல்லுகிறார். இல்லை, அவன் தான் மரித்து விட்டார். வயது வந்ததும் மரிக்கிறார். மரணம் என்பது எந்த வடிவத்தில் வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த சூழ்நிலையில் வரும். மரணத்துக்கு விதிவிலக்கல்ல. இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஜனநாயகம் என்று சொன்னால் அது மரணம் தான். சிறு பிள்ளை முதல் வயது வரை எல்லாரும் விதிவிலக்கல்ல. இந்த மரணம் ஒன்று மட்டும் இருந்துச்சு. இந்த நாளை கூட்டத்திலே ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த மனிதனுடைய சாட்சியை பலர் பேச கேட்டோம். அவள் வாழ்வில் நண்பர்களை, அவள் வாழ்வில் கண்டவைகளையும் அவரை குறித்து பிறர் பேசுறதை கேட்டதை நாம் சாட்சியாக கேட்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும். 2வது அந்த குடும்பத்தார்கள் ஆறு செலுத்தவும் முடிவாக வாழ்ந்து மறித்த அவரை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். வாழ்வு நோக்கி எழுந்த ஆண்டவர் நமத்திலே இருக்கின்றார். வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு ஒரு நன்மை இருந்துச்சுனால், நாம் விழுந்தாலும் மறித்தாலும் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. அதுதான் மறுவாழ்வு, நித்திய வாழ்வு, நீடித்த வாழ்வு, நிலையான வாழ்வு. அந்த வாழ்வுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அப்படி செய்ய இறைவன் அருள் புரிவாராக. செய்தி வழங்கின ஆயர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்கின்றோம். இப்போது மிகவும் முக்கியமான கட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். நமத்தில் வந்திருக்கின்ற பேராயர் அன்றையார் அவர்கள் குடும்பத்தாரை ஆறுதலுக்குள்ளாக வழிநடத்தும்படியாக ஜெபித்து இறையாசை வழங்குவார்கள். பிரிவுகளே, இந்த நிகழ்விலே குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எண்பதுகளின் ஆண்டுகளில் ஆரம்ப கால நினைவு நான் நினைவுபடுத்துகிறேன். நான் கல்குண்டா பணியாற்றும் போது நகரில் ராஜாதாசன் இருந்தார், திருத்தணியில் ஜேம்ஸ் கிருஷ்ணன் இருந்தார். பிறகு அதற்கடுத்த பாஸ்டர், இப்படிதான் பாஸ்டர் இருந்தார், எவ்வளோ பாஸ்டர் கிடையாது. சூழ்நிலையில் பால் ஜேசுதாஸ் இருந்தார். அரக்கோணத்துக்கு E.W. கிறிஸ்டோபர் இருந்தார்.
நாகலாபுரத்தில் ஜிஎஸ்ஆர் கிருபாகரன் இருந்தாங்க. அப்புறம் ரோஷனா நகரத்தில் எஸ்வி ராஜசேகர் இதுதான் என்னுடைய பிளேஸ்மெண்ட், சென்ட்ரல் ஏரியா பிளேஸ்மெண்ட். அப்போது ராஜசேகரனை நான் பார்க்கறதுக்கு பலகுண்டாவுக்கு போவேன். சத்தியவேடு பஸ் ஏறி போவேன். போகும்போது ஊத்துக்கோட்டையில் அண்ணா இருப்பார், ஊத்துக்கோட்டையில் இருப்பார். அப்போது ஒருவேளை இப்போது ஒரு 81 வயசு, 81 வயசில் எத்தனை வருஷம் போயிருக்கணும், 84. அவர் ஒரு 14-35 வயசு குறைச்சா அவருக்கு வந்து 44-43 வயசு அவருக்கு. அவர் தான் வயசு அவருக்கு. அப்போது சில நேரங்களில் ராஜசேகர் நாயுடு நாங்கள்லாம் அப்படி ஊத்துக்கோட்டை நாகலாபுரத்தில் அடிக்கடி சேருவோம். அப்போ அண்ணன் தான் நாகலாபுரத்தில் அசைக்க முடியாத தலைவர். அவர் தான் அவங்க வயதில் பெரியவர், இயற்கையாக அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். அப்படி நாகலாபுரத்தில் அவர் நான் திரும்பி பார்க்குறேன். அவர் ஒரு திடப்படத்துக்கு போகும்போது நம்ம கிராம மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு, கிராம பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு வரேன்னா, பயப்படாதீர்கள். ஏன்னா இந்த பயம் வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம மக்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பயத்தில் நம்ம மக்களை வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்க பாம்பு பார்த்து பயப்படுவாங்க, நானும் பாம்பு பார்த்து பயப்படுவாங்க. அது இயற்கையான பயம். ஆனால் நம்ம மக்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே நீ பயந்து இருக்கணும். துணிச்சல் வந்தால் தட்டி போட்டுருக்கணும். இது மாதிரி ஒரு உலகம் தான் நம்முடைய இந்த நம்ம தேசத்தில் அப்படி இருக்கு. பயம் வந்து அமைப்பு ரீதியாக அதிகார வர்க்கத்தில் பயத்தை கட்டாயமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு பயம். நான் அதனால் நம்ம பிள்ளைகளெல்லாம் சொல்லிட்டு வரேன். அந்த ரோமன் பகுதியில் நீங்கள் மீண்டும் பயப்படுவதற்கான அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற உத்திர சுகாரத்தின் ஆவி பெற்றிருக்கிறேன். என் பிள்ளைங்கள்லாம் என்ன சொல்லிட்டு பயப்படாது இருக்கும். ஏன்னா பயம்தான், பயம் வந்து நம்முடைய அறிவு வலுவெடுக்க. பயப்படுறவங்களால் எதுலையும் சாதிக்க முடியாது, செய்ய முடியாது. இதெல்லாம் யார் சொல்லணும்னா அண்ணன் ஒரு துணிச்சல் வரணும்னு சொல்லுவாங்க. பயம் அவருக்கு வராது, பயமே கிடையாது. வெளிப்படையானவர். ஆனால் நம்ம அரசியலில் திருச்சபை அரசியல் வந்து உள்ள வெளியே விளையாடுறது. மற்ற அரசியல் அப்படி கிடையாது. நம்ம திருச்சபையில் அரசியல் தான் உள்ள ஒன்று வெளியே கொடுக்கும். இதுதான் இது மாதிரி தான் திருச்சபை அரசியல். ராத்திரி 12 மணி வரலாம் அதான் கணக்கு பண்ணிருக்கோம், காரில் உள்டாக இருக்கும். இது மாதிரி அரசியல் உலகத்தில் அண்ணன் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், ரொம்ப வெளிப்படையாக எதையும் உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்லுபவர் அல்ல. திட்டத்தை கூட ஸ்ட்ரைட்டாக திட்டுவார். அதை பற்றி எல்லாம் ஒன்றும் அதெல்லாம் வந்து இவர் இருக்கிறாரு பேசக்கூடாது, போட்டா எப்படி சொல்லிட்டப்பா அது மாதிரி ஒன்று அவர் துணிச்சலார். அவர் மாதிரி ஆனால் இப்போ 81 வயசு ஆச்சு. நான் கடைசியாக அவருக்கு படுக்கையில் ஒரு நிறைய முறை பார்க்குறேன். அவர் மற்ற நாட்களை விட இப்போ படுக்கையில் இருந்தப்ப நிறைய முறை பார்த்துருக்கேன். அன்னைக்கு இருந்த துணிச்சல் இன்னைக்கும் படுக்கையில் அதே துணிச்சலுடைய ஸ்பிரிட் அதே தான் குறையாம வச்சிருக்காங்க. உடல்தான் அங்கே இருக்கிற ஒழிய உள்ளத்தின் வேகம் அன்றைய நாளில் இருந்த வேகம் தான். அப்படி ஒரு துணிச்சலான ஒரு நல்ல நபர். திருச்சபை வாழ்க்கையில் வெளிப்படையான ஒரு நபர், வெரி டிரான்ஸ்பரண்ட். அது மிக பாராட்டக்கூடியது.
இரண்டாவது மாற்றத்தை விரும்புகிற ஒருவர். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று நினைப்பார். இட்ஸ் நாட் எ ட்ரெடிஷனல் வரம். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ட்ரெடிஷனலா இல்லையா அந்த வழக்கத்தை அப்படியே மெயின்டைன் பண்றவங்க. அவர் அப்பேற்பட்ட ஒருவர். He likes changes. அதாவது சேஞ்ச் நடந்துட்டே இருக்கணும். அப்படி ஒரு சிறந்த ஒரு திருச்சபை அவர் ஒரு கிஃப்டாக. ஏன்னா நம்ம அந்த மாதிரி குவாலிட்டிஸ் நம்மகிட்ட அவ்வளோ பாராட்டுகிற அளவுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், கரேஜியஸ். அதற்கு அடுத்தது அவர் நாட் எ ட்ரெடிஷனல் வித்தியாசமாக மாற்றம் யோசிப்பவர், மாற்றம் பண்ணி செய்பவர், விரும்புகிறவர்களை விரும்புபவர். ஒருத்தர் ட்ரெடிஷனலாக இருக்கிறவங்க, இந்த ட்ரெடிஷனலாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அது மாதிரி நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்பது போல அவர் லைக் மைண்டட் இமீடியட்டாக இருக்கிறார். லைக் மைண்டட் போயிடுவார். அவர் 10 பேர்கிட்ட பேசும்போது டக்குன்னு 2-3 பேரோட செட் ஆகிடுவார். அவர் செட் ஆகிடுவார், டக்குன்னு செட் ஆகிடுவார். எப்படி செட் ஆகிடுவாருன்னா அந்த லைக் மைண்டட் அவர் பிடிச்சிடுவார். ஒரு 10 பேர் இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வேவ் லென்த் இருக்குது, அந்த வேவ் லென்த்தோட செட் ஆகிடுவார். ஏனென்றால் மாற்றத்தை எப்பொழுதும் மனதில் யோசிப்பார். அப்படி ஒரு திருச்சபை தொண்டரை நாம் இழந்திருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாராட்ட. நான் 9 இயர்ஸ் வெளியிருந்தாங்க. அதுபோது ஒரு சலிப்பு கட்டாயமாக அன்பு எதுவெல்லாம் சலிப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிள்ளைகள் கடைசி நேரங்களில் அவருக்காக நீங்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தது. அம்மா அது ரொம்ப முக்கியம், ஆதரவாக இருந்தது. அதனால உண்மையாகவே அவருடைய வாழ்க்கைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் துணிச்சலாக இருந்ததுனால அவர் நிச்சயமாக மரணத்தை கொடுத்து பயந்துக்க மாட்டார். முன்னாடி சாதாரண பேச போடா பெரிய சாவாவது அப்படின்னு சொல்லி பலமுறை பேசுறது விட்டாங்க. சாவா இதுவாகும். அப்படி சாவே கூடன்னு கேட்குற ஒருவர் தான் அவர் இல்லையா? அப்படி கேட்குற ஒரு ஆள் தான் அவர். அதனால சாவை பற்றியெல்லாம் அவர் அதை பற்றியெல்லாம் பயந்திருப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. இன்றைக்கு போல் நாளைக்கு இருக்க போகிறேன், மறிச்சிட்டா கூட இன்னைக்கு மாதிரி நான் நாளைக்கு இருக்க போகிறேன் அப்படி நினைப்பவர் தான். எல்லாம் கடைசி நேரத்தில் கூட கடவுள் அவருக்கு அந்த விசுவாசம், நம்பிக்கை, துணிச்சல். ஏன்னா சில நேரங்கள் அந்த துணிச்சல் குறைஞ்சிடும், நம்பிக்கை குறைஞ்சிடும். அப்படி இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு திருச்சபையாக ஆண்டவர் பிள்ளையாக நல்ல தகவலாக பிள்ளைகளும் அவர் அப்பாவை பராமரிச்சுட்டு அவரும் பிள்ளைகளுக்கு அந்த அன்பு கடைசி நேரம் சலிப்பில்லாமல் இருந்தது. எல்லாமே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நேரம். நிச்சயமாக நாம் வருத்தப்படுவது அவர் இப்படி இருந்தாலும் நம்ம வருத்தப்பட்ட நீங்கள் வருத்தப்படுறீங்க கேட்பாரு. பொருள் அப்படி ஒன்றும் அவர் நான் போனதோ மறைப்பதற்கு பின்னால் குறித்து வருத்தப்படுகிற பொருள் அல்ல. அதனால நாமும் துக்கிப்பதும் அதுவும் பயணத்திலே தான். பயணத்திலே நாம் துக்கிப்பது கூட. அப்படி அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு கடவுள் பெருமான ஆனந்தம் ஒரு நல்ல தந்தையும் உங்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவை கொடுத்தாரு. கடவுளுக்கு நன்றி செலுத்தும் நேரம். இப்படி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் பரிசாக கொடுத்து அதனால கடவுளுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய நேரம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடவுள் நிறைவான ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, அண்ணனுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே நீர் அவருடைய குழந்தையாக பிறக்க வைத்து அவருடைய பெற்றோர் உடன் பிறந்தவர்கள், அவருடைய துணைவியார், பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று பல்வேறு உறவுகளை அவர்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சொத்து சுகங்களை ஜீவ நிலைகளை பரிசாக தந்து அவருக்கு மகிழ்ச்சியான நேரங்கள், இன்பமான நேரங்கள், இன்மையான நேரங்கள் எல்லாம்
அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், தொய்வுகள், வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் இவைகளின் மத்தியிலெல்லாம் அவருடைய வாழ்க்கை படகிலே பயணம் செய்து இது நாள் வரையில் இந்த உலக வாழ்க்கையிலே அவரை நீ காத்துக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு, உறவு, பாசம் இவைகளெல்லாம் நீ எங்களுக்கு பரிசாகவும் கொடையாகவும் கொடுக்கிறீர். இந்த அன்பு, உறவு, பாசம், உறவுகள் பறிக்கப்படுகிற போது நாங்கள் பேரத்தில் வாழ்ந்திருக்கிறோம். அந்த குடும்பத்தின் மக்களும் தன் அன்பான கணவனை இழந்து வாழ்கிற அம்மா, தன் தந்தையை இழந்து வாழ்கிற பிள்ளைகள், பேர பிள்ளைகளை தாத்தாவை இழந்து வாழ்கிற பேர பிள்ளைகள் என்று இந்த உறவுகளை ஆண்டவரை அவர்களுக்கு நீர் கொடுத்ததற்காக, இந்த உறவுகளும் இந்த அன்பு, உறவு, பாசம் பிரிக்கப்பட்டதினாலே துயரத்தில் ஆழ்ந்திருக்கிற வேளையிலே அவர்களை ஆற்றும் தேற்றும் உங்களுடைய திருக்குமாரன் எங்களுடைய ஆண்டவர் இயேசுநாதன் மூலமாக எங்களுக்கு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை கொடுத்து, உயிர்த்தெழுதலின் முதற் பலன் அவரே, அவன் தன் வரிசையில் உயிர் பெறுவான் என்கிற வாக்கியங்களை எல்லாம் நாங்கள் சிறு வயது முதலில் படித்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே அடியாரை நாங்கள் ஒரு திருக்கரத்திலே ஒப்படைத்திருக்கிறோம். மீண்டும் வாழ்க்கை, மீண்டும் சந்திப்போம் என்கிற அந்த நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்பிக்கையிலே குடும்பத்தை உறுதிப்படுத்தும், திடப்படுத்தும், மீண்டும் பெருக்கமான ஆறுதலை கட்டளை இயேசுவின் குழந்தை ஜெபம் நல்ல தகப்பனே. என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையார் கடவுளின் அன்பும் பசுதாவின் ஐக்கியம் அவரோடும் குடும்பத்தாரோடும் கடவுளின் கரத்தில் சேர்ந்திருக்கிற அடியாரோடும் எங்களுக்கும் சதா காலம் இணைந்திருப்பதாக. நன்றி உரை அவர் திரு ஃபேனியல் ராஜ்குமார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச குடும்பத்தினரே, மரணத்தை ஜெயித்து சாவுக்கு சாவு மணியடித்து உயிருள்ளவராய் உடன் இருக்கிறவராய், நான் உன்னை விட்டு விடவும் இல்லை, நான் உன்னை கைவிடவும் இல்லை என்று சொன்ன அன்பின் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் உங்களுக்கு குடும்பத்தின் சார்பில் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக என் தகப்பனாருக்கு பூரண ஆயுளை வழங்கி அழைத்து கொண்ட ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல அலுவலங்கள் இருந்தாலும் நான் வருகிறேன் என்று பலமுறை என்னையும் என் தங்கையின் பிரசியையும் தொடர்பு கொண்டு வந்தே தீர்வேன் என்று சொல்லி என்னுடைய அழைப்பை அன்போடு ஏற்று வந்திருக்கிற பேராயர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தகப்பனார் கடவுளத்தில் சேர்ந்தார் என்று தெரிந்தவுடனே அன்றே இரவே உடனடியாக பேராயரும் பேராயர் அம்மாவும் மற்றும் நம்முடைய பேராயத்தின் அலுவலர்கள் அநேக ஆயர் பெருமக்கள், எண்ணிலடங்க ஆயர்கள் வந்தது மிகவும் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. கடவுள் உயிருடன் தான் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நாங்களே உறுதி செய்யக்கூடிய ஆயர்களாக இருந்தாலும் கூட இழப்பை ஈடு செய்ய முடியாமல் தவிக்கும் பொழுது உங்களுடைய எல்லாருடைய அன்பும் ஆதரவும் ஜெபமும் எங்களையும் என் தாயையும் தாங்கியதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பேராய அலுவலர்களுக்கு இங்கு வந்திருக்கிற அனைத்து ஆயர் பெருமக்கள் செய்தியை கொடுத்த ஜெயக்கு செல்வன் ஐயா அவர்கள், அப்பாவை குறித்து சான்று பகண்ட ஆயர் ஐயா அவர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் கூட நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த நாளிலே நம்ம மத்தியிலே வந்திருக்கிற திரு ஏ சௌந்தரபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் அநேக நேரங்களிலே உடனுக்குடன் தொடர்பு கொண்டு எங்களை ஆட்சி தேற்றிய டாக்டர் ஜெய்சிங் டிஎஸ்எல் ஜெய்சிங் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல திரு பிரின்சிபால் அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு பாடல் பாடிய ஆயர் பெருமக்கள் அநேக வேளைகளிலே தொடர்பு கொண்டு தேற்றிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் குடும்பத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக எங்களுடைய திருச்சபைகளின் சார்பாக வந்து ஆட்சி தேற்றினீர்கள், செவித்தீர்கள். என் தங்கையின் திருச்சபை பணியாற்றிய இடங்களிலெல்லாம் மரக்காலத்தில் இருந்தெல்லாம் கூட வந்து பாண்டிச்சேரியில் இருந்தெல்லாம் கூட வந்து எங்களுடைய தகப்பனாருடைய இறுதி வழிபாட்டிலே கலந்து கொண்டீர்கள். நன்றியை செலுத்துகிறோம். என் தாய் வீட்டு உறவினர்கள்
தந்தை வீட்டு உறவினர்கள் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக தகப்பன் கடைசி நிலையில் இருக்கும்பொழுது கூட அடிக்கடி வந்து இரவு 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் போன் செய்த உடனே என்னுடைய பெரிய அத்தை அவருடைய மகன் பிரான்க்லின் ஜானிகா வந்து என்னை ஆட்சி தேக்கி எந்த உதவி வேண்டும் என்றாலும் அவர்கள் தான் அடிக்கடி வந்து செய்திருக்கிறார்கள். அம்மா வீட்டு சார்பாக மாமாக்கள் சித்தப்பாக்கள், அப்பா வீட்டு சார்பாக மாமாக்கள் சித்தப்பாக்கள் பெரியப்பாக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக தாமஸ் அண்ணனுக்கும் திரு தாமஸ் அண்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தகப்பனார் இருந்தவுடன் எல்லா ஆயர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தியதற்காக குடும்பத்தின் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த திருச்சபையில் இருக்கிற ஆயர் என்னுடைய மாமா மற்றும் திருச்சபையின் செயலர், ஒருவர், பாடகர் குழுவினர், இப்பொழுது உணவு தயாரித்து கொடுத்தவர்கள், உதவி செய்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை என்னுடைய தகப்பனார் பிறந்தது சதன் ஏரியாவாக இருந்தாலும், படித்தது சதன் ஏரியாவாக இருந்தாலும், அவர் சென்ட்ரல் ஏரியாவில் இருந்தால் முழுக்க அவர் பணியாற்றி இருக்கிறார். ஒருவேளை பேராயருடைய தரிசனம் இப்பொழுது கல்வியும் ஒன்று தரிசனத்திலே கடந்த வாரத்திலே அரக்கோணத்திலே சிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அடிக்கல் நாட்டில் துவங்கி இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பேசியது போல என்னுடைய தகப்பனார் ஒரு கல்வியாளர், என்னுடைய தகப்பனார் ஒரு இறையியலாளர். ஆகவே அவருடைய நினைவாக என்னுடைய தாயார் அவர்கள் முன்பாக வந்து சிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிக்கான ஒரு சிறிய தொகையை பேராயர்களுக்கு வழங்குவார்கள். திரு வி.எஸ். ஜெபராஜ் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரையர் சொன்னது போல மரணத்திற்கு பயப்படுகிறவர் என்னுடைய தகப்பன் இல்லை என்பதை அவர் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். Death is not an end, it is a new life in Christ. Death is not an end, it is a new hope in Christ. Death is not an end, it is a new lesson in Christ. மரணம் முடிவல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய வாழ்க்கையின் துவக்கம், புதிய நம்பிக்கையின் துவக்கம், நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்பதை சினிமாவில் தான் நான் பார்த்திருக்கேன். கடைசி நேரம் சாவு. ஆனால் ஆயுளாக இருந்தும் இதான் முதல் முறை என்னுடைய தகப்பனாருடைய மரணத்தை எல்லோருமே சுற்றி நின்று கொண்டிருந்தோம். பார்க்க முடியாத அவர் மறிப்பதற்கு முன்பாக பழைய முகமும் கண்களை திறந்து அனைவரையும் ஒரு சுற்றி எல்லோரையும் பார்த்து கண்ணை மூடினார். அப்படியே அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்தது நான்வெஜ் தான். உடனே என்னுடைய நண்பர் மொழி டாக்டர் சேகாத்ரி அவர்கள் எல்லோருமே சொல்வது அதுதான். ஆகவே இது 2 காலமாக இருந்தாலும் உங்களுக்காக வெள்ளை சாதம், ரசம், சாம்பார், மோர் கூட்டு பொரியல் இருக்கிறது. அதோடு எங்களுடைய அப்பாவினுடைய நினைவாக மீன் குழம்பு, மீன் வறுவல், ஆட்டுக்கறி தொக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஊழியர் என்னுடைய அப்பா. பெரிய வெள்ளிக்கிழமை 7 வாரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நாட்டுக்கோழி அடிச்சு சாப்பிட்டாதான் பேசுவார். ரொம்ப நேரம் பேசுவார். என் பொண்ணும் சொல்லும் அதே வார்த்தையை நாங்கள் சொன்னதை தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன். ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுவார். அதனால என் தம்பி என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பேப்பர்ல அப்பா கோழி ஓடிச்சுன்னு எழுதி கொடுப்பான். சீக்கிரம் முடிச்சுக்குவார். வேற ஏதாவது எழுதி கொடுத்தா அந்த பசங்களுக்கு அதிகம் படிச்சுக்குவார். என் பொண்ணு அதை எனக்கு சொல்ல ஆரம்பிச்சு. ஆகவே கோழியை சாப்பிட்டு தான் 7 வார்த்தை பேசுவார். ஆகவே அவருடைய நினைவாக உங்களுக்கு ஒழுங்கு செய்திருக்கிறோம். கால தாமதத்திற்காக வருந்துகிறோம். மறுபடியுமாக 1000 பெருமக்கள் சாப்பிடுறோம். என் குடும்பம் இங்கே வந்திருக்கிற அனைவரும் சாப்பிடுறோம். பேராயர் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.